friends, welcome to Mohitha Option Knowledge. இந்த வீடியோல ஒரு இன்னோவேட்டிவான கிச்சன் டெக்கர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டெக்கர் ரெடி பண்றதுக்காக ஒரு Black color சார்ட் பேப்பர் எடுத்துர்க்கேன். நீங்க சார்ட் பேப்பர், கலர் பேப்பர், ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட், பேட்டர்ன் பேப்பர் இது மாதிரி எந்த மாதிரி பேப்பர்ஸ் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கலரிங்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே உங்களோட விஷ் தான். இந்த சார்ட் பேப்பரை நம்ம காஃபி கப்போடைய ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிச்சன் டெக்கர் தானே செய்கிறோம். ஸோ அதனால் கிச்சனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மெட்டீரியலோடைய ஷேப்பை கூட நீங்கள் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த காஃபி மகோடைய நம்ம கை வந்து வைப்போம் இல்லையா, ஸோ பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணுறதுக்காக நான் கட்டர் எடுத்துகிட்டு சும்மா ஒரு லைன் மாதிரி போட்டுட்டேன். அப்போ லைட்டாக அந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே நம்ம சிசரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த காஃபி மகோடைய அந்த ஃபினிஷிங் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம உள் பக்கம் இப்படி சிசர் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதில் ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே இதை வச்சுட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிகாலோடைய கேப் இருக்குல்லையா, அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டு மேலே நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்டோட அப்படியே இந்த அவுட்லைனோட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கார்ட்போர்ட் திக்காக இருக்குன்னா அந்த கார்ட்போர்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ நீங்கள் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்போ மறுபடியும் கட்டர் யூஸ் பண்ணி இந்த உள்ளே இருக்க அந்த ஹோல்டிங் பார்ட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு A4 ஷீட் எடுத்துருக்கேன். ஒயிட் கலர் இருக்கக்கூடிய A4 ஷீட்லேருந்து ஸ்பூன் மாதிரியும் ஃபோர்க் மாதிரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மாம்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலிகிராஃபியும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேலிகிராஃபியை வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு காஃபி கப் மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டெக்கரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே போல் சைஸுமே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த காஃபி மக்கையும் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க இந்த இப்போ நம்ம டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்பூன் இதெல்லாம், ஸோ இதையுமே அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோமா, ஒரு மெயினான திங் இப்போ தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு மெட்டல் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த மெட்டல் பேங்கில் நம்ம ஹாஃபாக கட் பண்ண போகிறோம். மெட்டல் பேங்கிள் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுதான் நல்லா வந்து பெண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும்ல, ஸோ அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் யூ ஷேப்பில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து நான் சிசர் தான் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட கட்டிங் ப்ளையர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூ ஷேப்பில் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து நான் என்ன க்ளூ யூஸ் பண்ணுறேன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ளெக்ஸிக்விக் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஹாட்க்ளூ கன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூவாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபெவிகால், ஃபெவிகம் அதெல்லாம் இந்த மெட்டல் பேங்கில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மெட்டல் பேங்கிள்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். இதை மாதிரி குட்டி குட்டியாக 3 இல்லை 4 பீசஸ் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி இந்த காஃபி கப்புக்கு பின்னாடி பேக் சைடில் ஒரு 4 இல்லைனா 3 இந்த மாதிரி கொஞ்சமாக குட்டி குட்டியாக டபுள் சைட் டேப் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வாலில் போய் ஸ்டிக் பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். டபுள் சைட் டேப்புக்கு இன்ஸ்டிட்டாக நீங்கள் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்மளோட கிச்சனில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வால் டெக்கர் மாதிரி இருக்கும். இப்போ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குமே, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் யூட்டென்சில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதெல்லாம் அழகாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கீ ஹோல்டர் மாதிரி நீங்கள் கீ கூட அதில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. இன்னும் நிறைய டெக்கரேஷன்ஸ் இதில் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக யோசிச்சு சூப்பரான கிராஃப்ட் செய்யுங்க. ஸோ இந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.